இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் இன்று தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கட்டுப்பாடுகள் குறித்து இன்னைக்கு எல்லாமே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இன்னிலிருந்தே செயல்பாடுக்கு வந்துடுகிறது. இன்று தேர்தல் ஆணையருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடித்த தருணத்திலேயே அந்த MCI அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து விடுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு சாலமன் இணைந்திருக்கிறார். இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் இந்த அறிவிப்பு வந்த உடனே வந்துடுது இல்லையா? ஸோ வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட்? தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலோட தேதி இன்று தேர்தல் ஆணையத்தில் மாலை அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதுமே தேர்தல் நடத்தை விதிகளானது அமலுக்கு வர இருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தவுடன் தமிழகம் முழுவதுமே தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டிற்குள்ள சென்றுவிடும். இதனால் தமிழக காவல்துறை மற்றும் சென்னை காவல்துறையினர் அவர்களுடன் இணைந்தே பணியாற்றுவார்கள். இதற்காக சென்னை காவல்துறையினர் மற்றும் தமிழக காவல்துறையினர் தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே பதற்றமான மற்றும் மிக பதற்றமான வாக்குச்சாவடிகள் எவை என்பதை தீவிரமாக அவர்கள் கண்காணித்து அதனை கணக்கிலும் எடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரையில் மொத்தம் 1027 இடங்களில் மொத்தம் 5445 வாக்குச்சாவடி மையங்கள் இருப்பதாக கணக்கெடுப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை காவல்துறைக்கு உட்பட்ட மட்டும் 24 சட்டமன்ற தொகுதிகள் இந்த காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழே இயங்கும். இதன் அடிப்படையில் தான் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தவுடன் இந்த கட்சி தொடர்பான சாலைகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்கள், போஸ்டர்கள் அனைத்துமே தேர்தல் ஆணையத்தால் நீக்கப்படும். அதன் பின்னர் துணை இராணுவ படைகள் உள்ளே வருவார்கள். மொத்தம் 5 கம்பெனிகள் ஏற்கனவே சென்னையில் முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒரு கம்பெனி 123க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கே தொடர்ச்சியாக ஆங்காங்கே வாக்குச்சாவடி மாதிரி அவர்கள் சோதனை செய்வார்கள். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய செல்லக்கூடிய நபர்கள் வாகனங்கள் முழுவதுமே சோதனைக்கு உட்படுத்தப்படும். ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது 1 லட்சத்திற்கு மேல் அதிகமாக பணம் மற்றும் பொருட்கள் கொண்டு சென்றால் அவர்கள் முறையாக ஆவணங்கள் வைத்திருந்தால் மட்டுமே கொண்டு செல்ல முடியும். அதன் முறையான ஆவணங்கள் இல்லை என்றால் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் வைக்கப்படும். கடந்த முறை போலவே இந்த ஆண்டும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்று மாலைக்கு பிறகே வந்தவுடன் தொடர்ச்சியாக சோதனை செய்வார்கள். ஏற்கனவே 56 பறக்கும் படைகள் மற்றும் 56 நிலை கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படும். இவர்கள் தொடர்ச்சியாக இந்த சென்னை முழுவதிலுமே சோதனை செய்வதற்காக சுற்றி கொண்டே இருப்பார்கள். ஏதேனும் இது போன்ற சட்டவிரோத செயல்களில் யாராவது ஈடுபட்டால் உடனடியாக நடவடிக்கையும் மேற்கொள்வார்கள். ஏற்கனவே சென்னையை பொறுத்த மட்டும் 7 தெருமுனை பிரச்சாரங்கள் மற்றும் இந்த போராட்டங்கள் நடத்துவதற்கும் வாக்கு சேகரிக்கும் தான் இடம் இருந்தது. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக 7 145 இடங்களாக அதிகரித்து இது தொடர்பான ஆவணங்களையும் சென்னை காவல்துறை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே குறிப்பிட்ட கட்சிகள் தெருமுனை பிரச்சாரங்கள் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இரவு 10 மணிக்கு மேல் ஏதாவது இது போன்று தெருமுனை பிரச்சாரங்களோ அதில் வாக்கு சேகரிப்பு பணிகளில் ஈடுபட்டால் உடனடியாக வழக்கு பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கையிலும் ஈடுபடுவார்கள் எனவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை மற்றும் தமிழக காவல்துறை சென்னையில் கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரத்யேக எண்ணும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த பகுதிகளில் ஏதேனும் பொருட்களோ அல்லது பணமோ வழங்கப்பட்டால் உடனடியாக பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கலாம் எனவும் அவர்களது ரகசியம் காக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறையில் எவ்வளவு செலவினம் என்று கொடுப்பார்கள், ஒவ்வொரு கட்சிக்கும் இவ்வளவு தான் செலவு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் கொடுப்பார்கள். அந்த செலவினத்தை மீறி இவர்கள் செலவு செய்தால் உடனடியாக அதனை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய பணியில் வருமான வரித்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அமலாக்கத்துறையை பொறுத்த மட்டும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்கிறதா என்று கண்காணிப்பார்கள். அதாவது இந்த பணம் பட்டுவாடா உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுவதற்காக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சட்டவிரோத பணத்தை பயன்படுத்தி இவர்கள் இது போன்று வழங்குவார்கள் என்பதற்காக அவர்களும் பிரத்யேகமாக குழு அமைத்து தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சமூக ஊடக குழுவும் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தேர்தல் நேரம் என்பதால்
தனிநபர் தாக்குதலோ அல்லது அவதூறை பறக்கக்கூடிய செயல்களையும் இந்த சமூக வலைதளங்களில் சிலர் வந்து பயன்படுத்துவார்கள். அவர்களை தொடர்ச்சியாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய பணியில் சென்னை காவல்துறையினர் மற்றும் தமிழக காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையை பொறுத்தமட்டில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என 1000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என ஒரு 50க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வாக்குச்சாவடி எப்படி கணக்கில் எடுப்பார்கள் என்றால், கடந்த முறை அந்த வாக்குச்சாவடியில் லெஸ்ஸான அந்த பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர் வந்து மிகவும் பதற்றமானது என எடுக்கப்படும். ஏற்கனவே பிரச்சனை அந்த வாக்குச்சாவடியில் நடந்தால் அதனை வந்து கணக்கிட்டு தான் எடுப்பார்கள். ரவுடிகளையும் கணக்கில் எடுத்து அவர்கள் வந்து பிணை பத்திரத்தில் கையெழுத்துக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களால் அந்த வாக்குச்சாவடி மையத்தில் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படும் என்பதால் 2000க்கும் மேற்பட்ட ரவுடிகளிடம் பிணை பத்திரம் கையெழுத்து பெறப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீறி இந்த செயல்களில் ஈடுபட்டால் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள். மேலும் உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை வந்து ஒப்படைக்குமாறும் சென்னை காவல்துறை மற்றும் தமிழக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். 900 துப்பாக்கிகள் இதுவரை சென்னை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளையாட்டு உள்ளிட்டவைகளுக்கு மட்டும் விலக்கானது துப்பாக்கிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ரோந்து பணிகள் மேற்கொண்டு இந்த காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த காவல்துறையை பொறுத்த மட்டில் ரயில்வேவும் அதே போன்று விமான நிலையத்திலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஏதேனும் கொண்டு செல்ல, அதாவது பொருட்கள் மற்றும் சட்டவிரோதமாக பணம், ஜுவல்லரி உள்ளிட்ட கொண்டு சென்றால் உடனடியாக பறிமுதல் செய்து வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்ட திட்டமிட்டிருப்பதாக தமிழக காவல்துறையினர் மற்றும் சென்னை காவல்துறையினர் தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.